கேரள மண்ணினுடைய வேடனை கொஞ்ச நாள் நான் பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இது சரி. என்னுடைய அம்மா தான் என்னுடைய வீட்டுக்கே தெரியாமத்தான் நான் இந்த இதுவரைக்கும் படிமாடின்னு சொன்ன அம்மா சொன்ன விஷயம் எனக்கு என்ன தோணுது, கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள், படிக்கிற வயதுல வறுமைகள் கொடியது பசங்க வண்ணமயில் பாட்டு இந்த விளக்கத்தை சொல்லிடுறேன். அது ஈழம் தமிழ், தேசம் தமிழ். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயூ, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈழத்தினுடைய சொல்லிசை பாடகன் ராப்சிலோன் வாய்சன் இன்றைய தினம் இனிவில் ஊர் மக்களால் தன் சொந்த ஊரான இனிவில் மக்களால் ஒரு பாராட்டு அல்லது கௌரவிப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈழத்திலிருந்து பல்வேறு தரப்பட்ட நாடுகளுக்கு தன்னுடைய ரேப் பாடல் மூலம் தமிழ் மக்களை ஈர்த்த ஒரு அன்புக்கினிய பாடகனுடைய இந்த கௌரவிப்பு விழாவில் என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற போகுது, அதை அவரை எப்படி வரவேற்று அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க போயணும் என்பது தொடர்பாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது. எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. இப்போ காணொலிக்குள்ள போகலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்சன் ராசையா வந்துட்டார்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இணையில் பரராயேஸ்வரர் பிள்ளையா கோயிலேருந்து வாய்ஸனை வரவழைச்சு கொண்டு வர்றதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். தனித்துவ இளையோன் வருக, கவித்துவத்தின் கலைஞனே வருக, சொல்லிசையின் மன்னனே வருக. இனிவை கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அதியுயர் அற்புதத்தின் உன்னதத்தை, உலகப் புகழ் கவித்துவத்தின் கலைஞனை, இனிவை கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிவையை இன்னொரு தளத்திலே நகர்த்த உன்னதத்தின் கவித்துவமாய் இளையோர்களுக்கு எடுத்துக்காட்டாய் திகழும் உன்னத இனிவை வாகீசன் அவர்களை கலைஞர் பெருமக்களின் உன்னத அழைப்போடு உலகப் புகழ் கவித்துவ கலைஞர் திரு வாகீஸ்வரன் அருள்வரன் அவர்களின் கௌரவித்து இந்த சமூக தென் திசை தனிப்பவன் தென்னவன் மனிதவன் தின்னாவல்ல உப்பாவல்ல உண்ணாவில் லட்சணமாடி உலகெங்கும் உள்ளாவரும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனர்கள் மற்றும் நினைவில் வரலாயசேகரனையும் என் நினைவில் கந்தவேல் பெருமானையும் மனதில் நிறுத்தி இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்த வந்த அனைத்து உறவுகளுக்கும் வருக வருக என்று முதலில் வரவேற்பை வழங்கி ஏற்புரை, அதாவது எனக்கு இந்த ஒவ்வொரு போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஒரு பேச்சு போட்டியா பேசுறதுக்கு தெரியும், ஒரு ஏற்புரை வழங்கவோ ஒரு விருந்தினராக போய் பேசுறதுக்கோ தெரியாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தான் உடனே நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன், என்னால் முடியுமா முடியாதான்னு. அப்படி நான் முயற்சி செஞ்ச எல்லாமே ஏதோ வகையில் சரியா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஏற்புரைய வழங்க இருக்கிறேன். அதுல எல்லாருக்கும் முதல் இந்த பாராட்டு விழா இது வாகீசனுக்குரிய பாராட்டு விழா கிடையாது. இது இந்த மண்ணுக்கான பாராட்டு விழா. அதோட இது என்னுடைய அம்மா அப்பாவுக்கான, என்னுடைய தமிழுக்கான பாராட்டு விழா. அப்படி பார்த்துதான் அந்த பாராட்டு விழாக்கே ஓமன்னு சொன்னான். இல்லாட்டி இந்த பாராட்டு விழாவில் எனக்கு விருப்பம் இருக்கல. உண்மையிலேயே பாராட்டு விழா ஒரு தனி மனிதனுக்கான விஷயம் கிடையாது. அவன் என்ன செய்யறான்,
அதனால என்ன நடக்குது, சமூகத்துக்கு என்ன கிடைக்குது என்று வச்சுக்கொள்ளலாம், பாராட்டலாம். அந்த வகையில முதல்ல நான் இந்த அம்மா அப்பா சார்ந்து பேசிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். நான் பிறந்து வளர்ந்து ஆரம்ப கட்டத்துல அறநிலை பாடசாலை திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துல, அம்மா ஒரு அறநிலை ஆசிரியர். அங்க நான் முதலா சின்ன சின்ன தேவாரங்கள், சின்ன பேச்சு போட்டிகள் அதில் பங்கு பெற்றி, அதுக்கு பிறகு பாடசாலை கல்வியில எனக்கு கல்வியில ஒரு சுட்டித்தனம் இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த படிப்புகள்ல கொஞ்சம் குழப்படிகள் வேணா, அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அது உண்மையாவே அம்மா ஒத்துக்கொள்வா, அம்மாவுக்கு பயம். அதனாலேயே கொஞ்சம் படிப்புல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது. இங்க அரிச்சலம் மாஸ்டர் இருக்கிறார், அரிச்சலம் ஐயா அவர்கள். அவர்கிட்ட நான் அடிவாக நாளும் கிடையாது. அந்த மாதிரி அவர்கிட்ட படிச்சு அவருடைய வழிகாட்டல் தான் அடுத்த கட்ட இந்த நகர்வு இருந்தது. ஏன்னு சொன்னா, ஒரு வகுப்புல ஒரு மாணவன் குழப்படி என்று சொன்னா அதுக்குரிய கண்டிப்பும் இருக்கணும், அதற்கான கல்வி முறையை சரியா கொடுக்கிற முறையும் இருக்கணும். அது அங்கிருந்து கிடைச்சது. ஸோ கல்வி என்று பார்ப்பது போனா என்னுடைய அம்மா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசை. அதனால என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசை. அதை தாண்டி தான் நான் வீட்டை விட்டு வெளியில நான் பயின்றது முதலாவது சாந்தி டீச்சர்ட்ட நடனம் அக்கா ஆடி நிற்கல. நான் பெருமை நின்று கைவிச்சு டான்ஸ் பண்ணேன், வாங்க கூப்பிட்டு ஆட விட்டு நடனம் பயின்றான். அதுக்கு பிறகு அப்படியே குமரவள் சார் படிச்சேன். அதில் என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் மனோகர் ஆசிரியர் இருந்தவா, அவர்கிட்ட படிச்சேன். ஸோ நடனத்துறையில மட்டும்தான் என்னுடைய ஆர்வம் இருந்தது. அப்படி இருக்கையில மிருதங்கம் வாசிக்க எனக்கு விருப்பம். மிருதங்கம் யாரும் வாசிச்சா சின்னண்டு ஒரு டிஃப்ரெண்டான சத்தம் வருது, எப்படி வாசிக்கணும்னு ஆசை. அப்ப அதையும் ஆரம்ப காலத்துல படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அனந்தகுமார் நாட்டை. அப்படி எங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் விக்ரம் மாமா போகிறேன். விக்ரம் மாமா வந்திருக்கா கூட தெரியாது, இருக்கிறேன். ஸோ ஐயா பின்னிக்கிறப்ப நான் அங்க சரஸ்வதி பூசை நேரத்துல இருந்து மிருதங்கம் வாசிக்கிறேன். அப்ப எங்கிட்ட மிருதங்கம் வாங்குற அளவுக்கு அம்மாக்கள்டையோ அப்பாட்டையோ வசதி இல்லை. அப்ப என்ன செய்வாருன்னா, இந்த அப்பா கடையில இருந்து கொண்டு வர அந்த கார்ட்போர்ட் பெட்டி, அதுல உடுப்பு அடுக்கி அதெல்லாம் உடுப்பு அடுக்கிறது, அந்த சைட்ல தான் நான் மிருதங்கம் பழகினேன். அது அப்படிதான் கிரேட் 3 வரைக்குமே அப்படிதான் பழகினேன். கிரேட் 4 படிக்கிறதா நான் மிருதங்கம் வாங்குறேன். அது வரைக்கும் அந்த கார்ட்போர்ட் பெட்டி எப்படியாவது மிருதங்கம் வாசியை விளைஞ்சோம் அல்லது கதவுல வாசிச்சு வந்திருக்கேன். எனக்கு என்ன மனதில் இருந்தால், எனக்கு கல்வியை தாண்டி கலையில ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கு காரணம் இந்த நினைவு. ஏனென்றால் எங்க பார்த்தாலும் பாடல் மயம், எங்க கேட்டீங்களாலும் ஒரு பாடல் ஒழிச்சு கொண்டே இருக்கும். அப்படியான பாடசாலைகளும் அப்படியான கோயில் வளாகத்தையும் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். அதோட பஜனை பாடுறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்றால் இந்த கூத்து, அதாவது இந்த காத்தவராயன் கூத்து. இங்க நடக்கிற இளைஞர் சபையில தான் அது ஸ்பெஷலாகவே இருக்கும். அந்த காத்தவராயன் கூத்து, காத்தவராயன் கூத்தை நான் கேள்விப்பட்டா எப்படியாவது போயிடுவேன். ஏனென்றால் அந்த பாணி கேட்கறதுக்கு அந்த நடை, அதை கேட்டாலே ஒரு ஆசை. முதலா நான் திரையில பார்த்த ஹீரோக்களை விட இப்ப தெரிவிச்ச அண்ணாவை தான் நான் ஹீரோவா பார்த்துருக்கேன், காத்தவராயன். ஸோ உண்மையை சொல்ல போனால் அப்படித்தான் என்னுடைய ஆரம்ப கட்டங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு நான் இந்த சொல்லி செய்யற விஷயத்துக்கு வரணும்னா, அம்மாட்ட மனசு எல்லாட்ட அம்மா நாட்ட மனசுல இருக்கும், அப்பா நாட்ட மனசுல இருக்கும். எங்க பிள்ளைய ஒரு டாக்டர் ஆகணும், எங்க பிள்ளைய ஒரு இன்ஜினியர் ஆகணும், எங்க பிள்ளைய ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு பிரின்சிபல் ஆகணும். அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஆசையில எந்த குறையும் இல்லை. ஸோ அவைகளுக்காக அம்மாவுக்காக சரி நான் உண்மையிலே மேத்ஸ் தான் நல்லா செய்வேன். ஸோ சொல்லுங்க தெரியும், கிளாஸ்ல கிளாஸுக்கு வராங்க எப்படி 95 மார்க்ஸ் எடுக்கிறேன், 2 மார்க்ஸ். ஆனால் சார் தெரியும் படிப்பான நான் குழப்படிக்கிறேன். ஸோ அதுக்கான கண்டிப்பு தான். மற்றபடி கணித பாடத்துல அதிக ஆர்வம் இருந்தது. சரி, ஓகே, இன்ஜினியராக வருவோம் என்ற ஒரு மனசுல இருக்கீங்களா. அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை, அம்மாவுக்கும் கொஞ்சம் ஆசை, அப்பா முன்னிக்கிற எல்லாருக்கும் ஆசை மருத்துவத்துறையில ஏதாவது ஒரு விஷயத்துல பிள்ளைகள் சாதிக்கணும். சரி ரெண்டு போட்டு அம்மாக்காக உண்மையாவே பயோ சயின்ஸ் தான் படிச்சாங்க. அம்மா அப்பாக்காக படிச்சு 7ல யூனிவர்சிட்டி கிடைக்குது கவர்மெண்ட்ல. ஆனா எனக்கு பிரைவேட்டா படிச்சு ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் செஞ்சா தான் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்போ ஒரு பிரைவேட் இதாக போய் படிப்போம்னு தொடங்க இல்லை.
வீட்டுக்கே தெரியாமத்தான் நான் இந்த கலைத்துறை என்ற ஒரு விஷயத்தையும் சேம் டைம்ல நான் ரெடி பண்றேன். எப்படி என்றால் அம்மா கையில சர்டிபிகேட் கொடுத்தீங்கள வெளியில வாய்ஸ் ஒரு கலைஞனாகவும் அங்கீகாரப்படுத்தப்பட்டு போகணும். ரெண்டாவது தான் அந்த டைம்ல நான் வெளியில கலைத்துறைக்கு வரலாம் என்பதை நான் பரவலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு மிக ஒரு ஒத்துழைப்பாக இருந்தது என்னுடைய நண்பர்கள் பின்னாடி இருந்தது அவங்க காலையில. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல சின்ன காசுகளை சிறுக சேர்த்து எனக்கு தந்து பாட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணாங்க. ஸோ அப்படித்தான் இந்த கலைப்பயணம் தொடங்கினது. தொடக்கத்தை மறக்கப்படாததுனால தான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்றதுக்காக விளையாட்டு இருக்கேன். இப்போ படிப்பு கல்வி டிகிரி முடிச்சுட்டு சரி இப்போ அம்மாட்ட கேட்டு அம்மா நான் இப்போ பாட்டு செய்யறதோ அல்லது படிக்கட்டோ என்ன செய்யறது, அம்மா சொன்னா உனக்கு என்ன தோணுதோ செய்யணும். அது வரைக்கும் படிமாடின்னு சொன்ன அம்மா சொன்ன விஷயம் உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன சரியான தோணுது அதை செய், நான் சப்போர்ட் பண்ணுவோம். வந்து அதுக்கு பிறகு தான் நான் இந்த சொல்லி செய்த விஷயத்துக்கு வாரேன். வரையில எல்லாரும் சொல்லாம சொல்றது மோடர்னா ரொம்ப டிஃப்ரெண்டா ரேப் பண்றாங்க. இது என்ன ரேப் பண்றது, இது என்ன கலாச்சாரம், இது எங்களோட சமுதாயத்தை சீர்கெடுக்க போதும் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங் இருந்தது. அப்பங்களே நான் தெளிவாக தான் அப்படி என்றால் நான் வந்து எந்த ஒரு தீய விடயங்களையும் என்கரேஜ் பண்ணல. நான் பண்றது என்னுடைய ஈழத்து தமிழ், என்னுடைய செந்தமிழை பாட்டுக்கு கொண்டு வரணும், அதை இந்த உலகத்துல எல்லாரும் கேட்கணும். இதான் எங்க மனசுல இருக்கிறது. அதை தாண்டி இந்த சந்த இசை என்பது இந்த கர்நாடக சங்கீதம் எப்படி இப்ப இருக்கிற இந்த ஒரு அடிப்படையில நான் கல்வி முறையில படிக்கிற இந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்திலே அதாவது அருணையினார் சொன்ன சந்த இசையிலேயே சொல்லிசை என்ற பதமும் சந்த இசையில இருக்கிற பதமும் உரை நிறைய இருக்கு. அதை ஒரு முன்மாதிரியை அடுத்து இதை எங்கிட்ட செந்தமிழ்ல நான் பாடணும், எங்கிட்ட பழைய இலக்கிய வசனங்களை உள்ளுக்கு கொண்டு வரணும், எங்கிட்ட இம்பார்ட்டன்ட் பிராமணன் படிக்கிறதுனால் அந்த இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சிலாபிள்ளைங்கள் படிக்கல எப்படி என்றால் நான் சும்மா சொல்றேன், முப்பாட்டன் பிராமணன் பாடுறாங்கண்டா எல்லாரும் நீங்கள் ராவணனை பார்த்துருப்பீங்க. ராவணன் வந்து ஒரு அரக்கனும் அசுரன் என்றும் ஒரு பொருளாதாரமாக தான் காட்டியிருக்கணும். எனக்கு அப்பேக்கு ஒரு கேள்வி இருந்தது, என்னது எங்கெந்த நாட்டின் மன்னன், இது தங்காபுரியாண்ட மன்னன், எந்த மன்னனையே எனக்கு எப்படி இவங்க தவறுதலாக சொல்லித்தராங்கன்னு எனக்கு ஒரு பிளான் கேட்டேன். அப்போ ஒரு நானும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டேன். தேடி பார்க்க போயில எனக்கு ஒரு கேள்வி உதிச்சுது. எப்படின்னா ஒரு சிவபக்தன், சரியா, ஒரு இறைவனே கதையன்ற ஒரு சிவபக்தன் ஒரு சாமகான இசை பாடி இறைவனை மகிழ்வித்தவன். அதை தாண்டி கலை 10 தலை சிறந்ததால்தான் ராவணன் 10 தலை கொண்ட ராவணன் சொல்றோம். 10 தலைகள் இல்ல, கலை 10 தலை சிறந்தவன் என்பதாங்க. ஸோ இப்படிப்பட்ட ராவணனுக்கு ஏன் ஒரு நெகட்டிவான நேம் இருக்கின்றால் சீதையை தூக்கிட்டு வந்துட்டார் கண்டு. இப்ப ஒரு குற்றம் நடக்குதுன்றால் அந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்ப என்னோட கேள்வி எப்படி என்றால், சரி ஏன் ராவணன் வந்து சீதையை கொண்டு வந்து பார்த்தா தன்னுடைய தங்கச்சியாருக்கு ஒரு அவமானம் நிகழுது. அதாவது இப்ப நான் சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். என்னுடைய சகோதரி ஒரு தங்கச்சி இருக்கிறா, ஒரு காதல் வருகிறது. அந்த காதலை போய் சொன்னா என்னுடைய தங்கச்சிய அப்படி சொல்றது இகழ்ந்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அண்ணனா எனக்கு கோபம் வரும். இதுதான் மனித இயல்பு. இதே தான் நடந்தது. அதாவது தன்னுடைய தங்கச்சியுடைய மூக்கை வந்து அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பி விட்டார்கள். ராவணன் கோபம் வருது, எப்படி நீ எந்த தங்கச்சியை நகைப்ப? அப்ப பதிலுக்காகத்தான் சீதையை கவர்ந்தான். சீதையை கவர்ந்த ராவணன் சீதையை தொட்டா நடவடிக்கும் என்றால் ராவணனுக்கு எதுவும் நடக்கல. அப்ப சீதையை குழந்த போதும் அவன் கை படையல. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை எப்படி நீங்க வில்லன் சொல்றீங்க? இதனுடைய பெரிய கேள்வி. இதை நான் சொல்லணும் என்றால் என்னுடைய சொல்லி செய்ய உறக்க சொல்லிருக்கிறான் விலங்கு மனிதான் சொல்ல வராங்க. அதனால்தான் முப்பாட்டின் ராவணன் ரத்தத்தில இந்த போர்க்கொடி பிறந்தது என்னுடைய வரிகள் எழுதியிருக்கும். இப்படியான ஒரு கேள்விகளை இப்படியான ஒரு புரட்சிகளை சொல்றதுக்கு தான் இந்த சொல்லி செய்ய ஆயுதமாக எடுத்து முதல்ல என்னுடைய வரிகளும் அப்படித்தான் எழுதியிருக்கணும். அப்படின்னால் நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கிளந்த கதையின் மகன், கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள், திறமைகளின் சுவற்றில் ஓடுபவன், வெளியில தெரிகிற சந்திரன், வளர் புறையில பிறந்தனன் புத்திரன், சென் தமிழ் மறை தந்தனல் வள்ளுவன், ஆசையில் நான் கவிகள் அவை பெற்றவன்,
தன் வினைதானே தன்னை சொல்லும். இது பழமொழியை வர்ற ஒவ்வொரு வேர்ட்ஸை எடுத்து அகத்தின் அழகு முகத்தை தயங்கி தெரிந்து அதில் இருக்கும். அகத்தின் அழகு முகத்தை தயங்கி தெரிவித்து பிறந்த குழந்தை முதலில் நடிக்க பலன் எதிர்த்தது. ஸோ தன் வினைதானே தன்னை சொல்லும். உன் கனவுகள் வாழ்வை பெறும். முதுகில விழுகிற எறிகணை அத்தனையும் புது வாழ்வை தரும். படிக்கிற வயதுல வறுமைகள் கொடியது. மதிக்கிற கணங்களை வெல்வது அழியது. மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது. குண்டிலும் குழியிலும் விழுந்து இழந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவே இழந்தவன். என் அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான். என் பெற்றவள் மடியில கனவுகள் கலந்தான். கரை விழும் கனி காலம் உன் கனவுகள் பலியாகும். இது ஒரு கனி காலம். நினைக்கிறதெல்லாம் பலியாகும். ஆனால் உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உண்மைய கூவும் என்று நான் என்னுடைய ஆரம்பத்தில் எழுதி இன்றைக்கு அந்த பாடல்கள் கொண்டாடப்படுகிற எனக்கு உண்மையில சொல்ல போனால் எனக்கு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த பாட்டு உலகமே கொண்டாடுறது, எல்லாரும் கோலாகலமா இருக்கிறாங்க, நீ மட்டும் எதுக்கு அதுக்கான பில்டப் ஒன்றுமே காண இல்லையே. என்ன பிரச்சனை சொன்னாங்க, வாய்ஸை கொண்டாடுற சனம் தமிழை கொண்டாடுறதுன்றத நான் எனக்கு தெரிஞ்சிட்டு முதலே, அதாவது நான் எப்ப பாட தோணியோ அப்பயே தெரிஞ்சிட்டுது இந்த அங்கீகாரம் வாய்ஸில் கொடுக்கல, இந்த தமிழுக்கு கொடுக்கணும். அதனால நான் தலையில எழுதுறேன். என்னுடைய தமிழ் என்னோட இருக்கும் வரைக்கும் தான் எனக்கு இது தேவைப்படும்னு பார்த்தேன். இங்க சொன்ன எல்லாருமே எனக்கு கூறின வாழ்த்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இந்த தமிழ்ன்ற ஒரு விஷயத்த வாய்ஸ் கொண்டு போறதுக்காக இது ஒரு ஆயுதமா எடுத்திருக்கிறாரு. அந்த ஆயுதத்தை கொடுத்த அதாவது நான் முருகன் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட சென்டிமெண்ட். சிவன் முருகன் பிள்ளையார் எல்லாம் செய்வேன். முருகன் என்று சொன்னால் எனக்கு ஏதோ தெரியாது, வேலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அது எப்படி என்று தெரியல. நான் ஒரு விஷயம் இப்ப அந்த நான் கதையை சொல்லியிருப்பேன், வாய்ஸான் கும்பிட்டு போயிட்டு வச்சு நடந்தது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில அதாவது கல்வி புலமை மட்டும் பார்த்து கொண்டு இருந்த எனக்கு இப்படியெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்க விஷயம் ஒரு அதிசயமா தான் என்னுடைய கண்ணுக்கு இருக்குது. ஏனென்றால் இலகுவில ஒரு விஷயத்தை அது நீங்கள் தமிழ்நாட்டில் போய் சாதிக்கிறன்றது இங்கே கிரியேட் பண்ணி போக முடியாது என்றது ஒரு பெரிய ஒரு தடையா எனக்கு இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன 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 சிறு கற்கள் மேலே இந்த கண்ணுக்கு புலப்பட வச்சது இந்த பேர் தான். நான் முருகன் பாட்டு தான் என்னுடைய முதலா இந்த பாட்டு இது முதல்வர் பாடியிருப்பேன். பொதுகையில் பிறந்து முருகன் வளர்ந்த கதையும், அதாவது முதலான வேலுன்ற ஒரு பாட்டு சொல்லியிருப்பேன். அந்த ரீல்ஸ் தான் ஃபர்ஸ்டா வைரல் ஆகுது. அடுத்த நாள் அந்த சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அடி மாரதமோ இந்த காவியமோ வைரல் ஆகுது. அப்படிதான் வாய்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு இப்ப இந்த வண்ண மயிலரும் என் தங்க வடிக்கின்ற பாட்டு எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது. இதை தாண்டி நான் சினிமா துறையிலான பாடல்கள் பாடியிருக்கேன். ஒன்று சிரிச்சா சிலர்கள் இருக்கும், பக்கத்து வகுப்புல பவித்ராண்டு இருக்கும். எல்லாமே எங்களோட பள்ளி பருவத்தில் நாங்கள் கடந்து வந்தது. எங்களோட படியில நாங்கள் என்ன செய்வோம், என்ன பொறுப்புகள் இருக்கும், எல்லாமே தான் அதுல இருக்கும். ஆனாலும் என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு என்றது வேற. எனக்குரிய கனவுன்றது அப்படி என்றால் ஈழத்துல, அதாவது எங்களோட நாட்டுல என்ன மாதிரியான செந்தமிழ் சொல்லிசை கலைஞர்கள் இன்னும் ஒரு 1000 பேர் போன்றோம். இதுக்கு பிறகு வர்ற ஜெனரேஷனுக்கு இந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழோ அல்லது ஒரு ஆங்கிலம் கலந்த பாடல்களோ போகாம என்னுடைய வரலாறுகளை சொல்றதுக்கான பாடல்களை சொல்லிசையில கொடுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஒரு 1000 பேரை உருவாக்கணும் என்றுதான் என்னுடைய கனவு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாய்ஸன் 4 படத்துக்கு ஹீரோவா சைன் பண்ணியிருக்காருன்றது வாய்ஸனுக்கு ஆகா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் தான். ஏன்னா வாய்ஸனுக்கு சந்தோஷம்ன்றது சொல்லி செய்யல ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்ன்றதான். எனக்கு இந்த கதாநாயகனா நான் ஓமன் சொல்றதுக்கு காரணம், ஒரு கதாநாயகத்துல எனக்கு இன்னும் அதிக வளங்கள் கிடைக்கும். என்னோட சேர்ந்து ஒரு 100 பேரை கொண்டு போறதுக்கு என்னுடைய நண்பர்கள் ஒரு ஆள் இப்ப லண்டன்ல நிற்கிறார், அவர் வர முடியல. இன்னொருத்தருக்கு விசா இதுக்காக கொழும்பு போயிருக்க வர முடியல. இல்லை என்னுடைய நண்பர்களும் என்னோட சேர்ந்து அவர்களுடைய நோக்கம் தமிழ் என்ற விஷயத்தை எப்படியாவது விஷயத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது இப்போ பாட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியான விஷயம் இல்லாமல் அதுக்கு தமிழ் இருக்கணும் ஒரு ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்கேன். அதை தாண்டி
இந்த பாட்டு பசங்க வண்ணமயில் வருவன்ற அந்த பாட்டு இந்த விளக்கத்தை பசங்க சொல்லிடுறேன். அதுக்குள்ள நான் பாட்டுக்கு போயிடுறேன். வண்ணமயிலும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவாகும். அப்படின்னா வீட்டிலிருந்து கோயிலுக்கு முருகனுக்கு கும்பிட வரைகளே வீட்டை சொல்லிட்டு வழிபடுறேன். நம்ம முருகனுக்கு கும்பிடுவாங்கன்னு போட்டு இங்க கும்பிடுவேன். செவ்வாய்க்கிழமையில செல்வ ஜனதைக்கு போவேன். அப்படியா செல்வ ஜனதை போய் கும்பிடுறது வளமை. அப்ப நான் கும்பிடுறேன். அது முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கும்பிடுறேன். இதைத்தான் எல்லாருமே செய்யணும். எல்லாரும் கடவுளை கும்பிடுறோம், எல்லாருமே வேண்டுறோம். அதுக்கு பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோ வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உணர்வால உணர்ந்து கொண்டால்தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கடவுள் தாரான்னு நீங்கள் எப்ப நம்ப வைக்கிறீங்களோ அன்னையிலிருந்து உங்களோட லைஃப் வந்து வேற மாதிரி மாறும். அதுக்கு எனக்கு அப்படிதான் நடந்தது. ஸோ அதான் எழுதுறேன். எண்ணி எண்ணி பாடம் என்றால் கவுண்ட் பண்ணி பாடல. எண்ணி எண்ணின்றது நான் தினமும் அவனை யோசிச்சு யோசிச்சு பாடிக்கொண்டிருக்கேன். அப்படி பாடுற என்ன அந்த கந்தன் அறிவானோ தோளிலே காவடி சுமந்து ஓடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் படி வேலவன் நினைத்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்தது. அதாவது நான் காவடி என்றது நினைக்கிறேன் முதல் வந்து அம்மா அப்பா தான் இன்னைக்கு தேர் காவடி எடுக்கணும் நேர்ந்து காவடி எடுத்தா காவடி எடுக்கணும். ஒரு வயசு வந்த உடனே எல்லாரும் எல்லா படியிலும் ஒரு 15-16 வயசு வரைக்கும் ஒரு வேற மைண்ட் செட் மாறினாங்க. அந்த டைம்ல யோசிச்சேன், காவடி என்றது ஏன் சும்மா நான் உடம்ப வரத்தோணும், எதுக்கு முள்ளு குத்தணும், எனக்கெல்லாம் ஊசி போடுறதுனாலே பயம். அப்ப முள்ளு எல்லாமே குத்தணும் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி மனசுட்டு காவடி போகணும் அப்படின்னு. இப்படி கேட்கல ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு வேண்டிய கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டி ஆகணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வருது என்னுடைய குடும்ப ரீதியான. அப்ப சரி சொல்லிடு, என் அக்காவுக்கு வந்து முதல் தரம் கல்யாணம் செஞ்ச புதுசுல வந்து அக்கா வெளிநாடு போகணும். அதுக்கு முன்னம் அக்காவுக்கு வயிற்றுல பிள்ளை இருக்குது. அது ஒரு எப்படி சொல்ற எனக்கு முதல்ல ஒரு பயம் ஒன்று வேறு, அக்காவுக்கு ஒரு பயம் வேறு. அப்படிங்கிற மனசுல வேணும்ல நான் முருகாவனுக்கு முழுவதும் காவடி இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாம எனக்கு அக்காண்ட குழந்தை போகணும். அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எனக்கு ஏதோ போராட்டம் தான் இருக்குது. அது எனக்கு இது இலக்குவா ஒரு ஸ்கூலிங் தான் வந்தது. அப்படியே துவங்கினா காவடி எடுக்கிறது. அப்போ மனமுறைக்கு நான் முருகன்ட்ட ஒவ்வொரு முறை காவடி எடுக்க ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு அடுத்த முறை இந்த விஷயம் நடக்கணும். நான் கேட்கிறத விட 1000 மடங்கு தான் எனக்கு வந்து சேரும் அந்த காவடி எடுக்க. நான் தைப்பூசத்துக்கு வயதில் இருந்து முருகனுக்கு வேலைக்கும் சரி இல்லை பிள்ளையார் காவடி எடுக்கையும் சரி மனசுல வச்சுக்கிறாங்க. அதைத்தான் தோளிலே நான் காவடி சுமந்து ஓடினேன் பாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து இவ்வளவு என்னுடைய மனசுல இருந்தது. இந்த முருகனை பத்தி தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை ஆழ்பவன் நீ, பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ, வள்ளி தெய்வ யானையுடன் திருத்தணிகை நாயகன் நீ, தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன். அதாவது அம்மா அப்பாவோட கோயிச்சு வந்து ஒரு பொடியன் வெளியில போவாங்க, போயிட்டு ஒரு 2 வயசு பொடியின் மாதிரி வாங்குவான். அப்படிதான் முருகன் வீட்டை கோயிச்சு கொண்டு வெளியில போவான். போனவன் என்ன செய்யறான், வேலையில நான் ஒரு குன்றில் நின்று கொண்டு நான் இருந்த இடத்துக்கு தெரிய இடம் எல்லாமே தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் வந்து அரசனா முருகன் பார்க்கலாம். ஸோ அதுலதான் அங்க 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்வதி மகன் வந்து நான் இன்னும் ஒரு சொல்றேன் கதிகாரன். ஸோ அவரை மாதிரி அதுல அவர்கள் இருக்கிறார் எனக்கு பாருங்க. அப்படின்னா தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன். இப்படித்தான் இருக்கணும். இந்த அறநிலை இதுதான் எங்களோட தமிழ் மக்களோட பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இப்படித்தான் நாங்கள் இருக்கணும் என்ற பாடங்கள் சொன்ன மகன். யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நாங்கள் அங்க யாரும் இல்லையோ எங்களை காப்பாற்ற மாட்டோம் தெற்கே இல்லை கரணம் கொடுக்க வரப்போ வந்தது ஒரு வேல், அது மாதிரி நின்றதும் ஒரு வேல் தான், அது பார்வதி மகன். ஸோ யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நாங்கள் ஆறுதல் சொன்ன மகன், அவன் ஆறுதல் வென்ற மகன். வா என்னை காக்கும்படி வேலையா, நீ இன்றி வேறு துணை யாரையா ஆரையா,
பொதிகையில் பிறந்து முருகன் வளர்ந்த கதையும் பிறனவ பொருள் மறந்ததில் வேல் சின்னம் தன்று கொடுத்த சிறையும் வள்ளி தெய்வ யானையுடனே காட்சியவளும் தன்னிகையின் நாயகன் உன்னை காணையில் இன்னும் ஓடி மறையும். அதுக்கு பிறகு இந்த ஆறுபட வீடுகள்ல இருக்கிற முருகனை மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு தமிழ்நாட்டுல இப்ப நான் எங்களை இல்லத்துல பெருமைகளை எல்லாமே நான் அதிகம் பாடி இருக்கேன். தமிழ்நாட்டுல என்ன ஆட்சியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாரு விட்டுனாலும் எந்த ரோட்ல பாத்தீங்கன்னாலும் நான் ஒரு ஷூட்டிங் போய் கொண்டிருப்பேன் அல்லது ரெக்கார்டிங் போய் கொண்டிருப்பேன். நான் போற காருக்கு முன்னுக்கு போற கார்ல பின்னுக்கு வேல் இருக்கும் அல்லது முன்னுக்கு வேல் இருக்கும். எங்க பாத்தீங்கன்னாலும் வேல் வேல் முருகன் எல்லாமே இருக்கு. ஸோ எந்தனையாலும் சுந்தர வேலும், சுந்தர வேலனால் வடிவான வேல், எந்தனையாலும் சுந்தர வேலும் சேவல் கொடியோரும் செந்தமிழ் நாடும். அதாவது செந்தமிழ்நாட்டுல சேவல் கொடிதான் ஆட்சி, அங்க வேற ஆட்சி இல்லை, சேவல் கொடிதான் ஆட்சி. சேவல் கொடியோரும் செந்தமிழ் நாடும் கந்தனை பாடும் எந்தனின்னாவும் அவனை காணும் பொழுதோறும் துன்பங்கள் தீரும். குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்தது இல்லடா. எனக்கு தீயது வந்தாலும் நல்லது வந்தாலும் நான் முருகனை மறந்த மாட்டேன். அஞ்சு இடங்கா நான் இறக்கன் அல்லவா, அஞ்சு இடங்கா நான் கடம்பன் உள்ளடா, கடம்பனை மறந்தது இல்லடா, மண்டியிட்டு மண்ணில் விழ என்ன விட்டது இல்லடா, என்னை விழுந்து போட்டு விட்டது இல்லையா. அதாவது நான் அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், விமர்சனங்களை பார்த்துருக்கேன், ஆனால் தோற்றது கிடையாது. தோற்க விடாமல் என்ன வச்சுக்கிறது அவன் தான். அஞ்சு அடங்கா இதுலதான் திரும்ப நான் என்னோட தமிழுக்கு அப்படின்னா ஈழத்தமிழுக்கு முன்னால் அஞ்சு அடங்கா நான் அரக்கன் அல்லவா. ராவணன் நீங்க அரக்கன் என்று சொன்னாலும் சரி, அசுரன் என்று சொன்னாலும் சரி, சரி அப்ப நானும் அரக்கனே, நானும் அசுரன் என்று நான் ஏற்றுக்கொள்றேன். அஞ்சு அடங்கா நான் அரக்கன் அல்லவா, அருண் தமிழ் கிறுக்கன் அல்லவா, ஆறு முகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவா என்று முடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு காக்கிற ஆர்வத்தோட காக்கிற கரணையில் எழுது ஐயனை பெண்ணறு கைகளும் காக்கிற கடமையில் பாய்ந்து குற்றம் ஒரு சற்றும் இனி தொட்டும் தொடராமல் என்னை காக்கும் கந்தா கடம்பா பழனி பதிவால் முருகா வெட்டும் பல ஆட்டி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறந்தது. நல்லூர்ல முருகன் வெளியில வரைக்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் போருக்கு வெளியில வரைக்க வந்த மேலே இந்த முரசெல்லாம் முழங்க வெளியில வர பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். ஒரு நிகழ்கால வாழ்க்கையில ஒரு அரசனை நீங்க பார்க்கணும் என்றால் நல்லூர் முருகன் வெளியில வரைக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வரும். வெட்டும் பல வெட்டி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறங்குது, முட்டும் கடல் முந்தி அடிக்குது, கந்தனை காணக்கண் தேடி துடிக்குது, காலடிகள் தாண்டி தூக்கிய காவடிகள், கடம்பனை போற்றிய காவடிகள், சக்திக்கிறை முத்துக்குமரனின் முத்தமிழ் பேரலைகள் என்று இந்த பாட்டு முடிச்சிருப்பேன். இந்த பாட்டு இப்ப கேரள மண்ணில் ஒரு முருகன் பக்திமயமா தான் வைரலாக இருக்கு. எந்த ஒரு கேள்வியாவோ அல்லது ஒரு டான்ஸ் பண்ணினாலும் ஒரு பக்திமயமான சூழல் தான் அது வைரலாக இருக்குது. ஸோ அப்படியான ஒரு 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 பிரபலத்துக்கு நான் ஒரு பாடல் செஞ்சிருக்கிறேன்றதை நினைச்சு சந்தோஷமா இருக்குது. அதை தாண்டி இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து என்ன வாழ்த்துறதுக்கும், என்ன வாழ்த்துறதுக்கு இல்ல தமிழை வாழ்த்துறதுக்கும் இவ்வளவு நேரம் கொண்டு கூடியிருந்த எல்லாருக்கும் உறவுகள் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு முருகன் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதளவுக்கு என்னுடைய ஈழ தமிழ் தேசத்தை பிடிக்கும். ஸோ அதுக்காக முதலா சுந்தர மங்கை நஞ்சு கொடி கட்டியது ஒரு பாடல் இருப்பேன். ஈரம் விளையாட்டுக்கிற ஈழ மண்டலம் கடலாடும் படை எந்த போகணும் தமிழ்தானே கவன கவச குண்டலம் பெண்மானம் தவறாது என்கிலும் அதற்கு முறைகள் அதை உடைத்து எறிந்து தன்னை நிமிர்ந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை. உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்தவில்லை. தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்த கதை கால பிறந்து படை மண்ணை நினைத்து அதை உன்னை நினைத்து என்னை நினைத்து வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த போக்கொடி மலர்ந்து மகர்ந்த மண்ணில் மலர்ந்த முடியாது முப்பாட்டன் ராவணன் 10 ரத்தத்தில ஒரு போக்கொடி மலர்ந்தது. ஸோ பாடுகிறவர்களாம் ரெடி.
அவை ஏறிடும் இடமே அதிகாரம் நிறுவாய் துறை வாழினை எடடா ஒரு யோசனை அவமே துறை வாழவும் புரியே உயர்வு புலவேறிய தமிழார் சுந்தரமங்கை நஞ்சு கொடி கட்டி நாம் வாழ கட்டளிடவர்களை பட்டையில வாய்ந்தோ சுந்தரமங்கை நஞ்சு கொடி கட்டி நாம் வாழ கட்டளிடவர்களை பட்டையில வாய்ந்தோ பயமறியாமே துமந்தன துமக்கும் துமந்தன துமக்கும் இருக்கணும் அவனது இழத்தன துவையும் பார்வதி மகனும் ஒரு கூறி கடலும் சின்னத்தின தலையில அமைதிகள் என்னை தந்த பூமியை குமான் ஒரு சிலவான யார் வாழுவார் காட்டிலே திருவை அம்மா தாவின் நாட்டில் என்னை தந்த பூமியை குமான் கூட்டம் ஒரு சிலவான யார் வாழுவார் காட்டிலே திருவை கூட்டமான் விளையாட்டும் பதங்கள் மண்கள் கூடிய வாழ்ந்தது கிடக்கின்ற முத்தை தேடுவதை சுத்தம் சொத்தை எடை காட்டி நாட்டுக்கு விற்பனை அசுரம் உள்ளது குழந்தை பிறந்து வளர்ந்த பறந்தை கூட்டில் அழைத்து பொம்மை போல வளர்த்தெடுத்தது பொம்மை அடிவழிவது பரவுள்ளது படியில நிலைவானது கிடைத்து படிக்கிற சமூகங்களது பகடைகள் வருகிற வழிமுறைகளை வாழ்ந்தது வழிகள் அலைகள் பல கடந்து என் தலைவன் வழி நடந்து என் நிலத்தில் பல மருந்து இனி வருவேன் நான் எழுந்து மொழியில சட்டம் சத்தம் கேட்குது மொழியில சட்டம் கிடையாது அலையில மொத்தம் சத்தம் கேட்குது மொழியில சட்டம் கிடையாது அலையில மொத்தம் கிடைக்குது சத்தம் கேட்குது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து வாய்ஸனுக்கு கௌரவம் கொடுக்குறத பார்க்குறீங்க, பொன்னாடை போத்தி மாலை போடுறத பார்க்குறீங்க பாருங்க. ஈழத்து மண்ணையும் உலகமெல்லாம் பேச வைத்திருக்கின்ற அன்பு தம்பி வாகீசன் அவர்களே, அவருடைய தாய் தந்தையர்களே, இந்த நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆதரவுரையா அவர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற பேராசிரியர்களே, பெரும் மதிப்புக்குரிய ஆசான்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு பெருமையான நாள், மிக கௌரவத்துக்குரிய ஒரு நாள். அந்த நாளை நினைக்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3 நாட்களுக்கு முதல் முகநூல்களே நான் பார்த்தேன். நினைவிலில் வாகீசனுக்கு ஒரு வரவேற்பு விழா
அந்த வரவேற்பு விழாவை பார்க்கிற பொழுது போகலாமா என்று நான் கொழும்பில் இருக்கிற பொழுது பார்த்தேன். போக கிடைக்குமா என்று எனக்குள்ளே யோசிக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம், இறை செயல் திரும்ப என்னோடு தனகோபியில் பேசியிருந்தார். நான் வர வேண்டும் என்று நினைத்து இந்த கிளிநொச்சியிலிருந்து தான் புறப்பட்டு வந்தேன். திரும்பவும் அங்கே போக வேண்டும். ஆனால் எனக்கு வந்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. காரணம், எங்களுடைய மண்ணினுடைய பெருமையை, ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான மனிதனை, நல்ல ஒரு இளைஞனை இந்த உலகம் பார்க்கிற இந்த நேரத்தில் நாங்கள் அவரை கௌரவிக்கிறோம் என்றால் அந்த பேரு யாருக்கும் கிடைக்காது. இது ஒரு வரலாற்று எங்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை பேரு. சிலரால் சில ஊர் பெருமை வருகிறது, சில ஊரால் சிலர் பெருமை வருகிறார். இன்று இணுவை மண் அந்த பெயரை பலருக்கு கொடுத்திருக்கிறது. இணுவை மண் என்று வாகீசனால் பெருமை கொள்கிறது. இதுதான் வரலாற்றினுடைய ஒரு அடிப்படை. அதனால்தான் வாகீசன் என்கிற அந்த வாகீஸ்வரன் என்ற பெயரை நாங்கள் தான் முழுசாகும். அருள்பரன் வாகீஸ்வரன், ஆனால் வாகீசன் என்றுதான் நாங்கள் முகநூல்களிலே பார்ப்போம். நான் அவருடைய அந்த பாடலை 2-3 தடவைகள் ரசித்து பார்த்திருக்கிறேன். காரணம், எங்கட பையன் எங்கட பொடியன் என்றதான் இந்த மனசுக்குள்ள உமாகரன் தம்பி. அவரை விட எனக்கு உமாகரனோட தான் பழக்கம் கூட, உறவு கூட. அதனால என்னவோ தெரியா உமாகரன் தம்பி என்று தான் அவரை பார்த்தோம். இன்றைக்கு தான் அவரை நான் நேர தொட்டு பேசியிருக்கேன். அவரை கூட நான் அவரை நேர பேசினது கூட இல்லை. ஆனால் இந்த கலைக்கு ஒரு அடையாளத்தை நினைவில் மண் தந்திருக்கு. நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாண மண்ணில வடபுலத்தில் கலை என்றால் அது நினைவில விட்டு பிரிக்க இயலாது என்ற ஒரு அடையாளம் நினைவிலுக்கு இந்த தற்ற கையோட அதே போல அளவட்டிக்கும் ஒரு பங்கு இருக்கு. யாழ்ப்பாண மண்ணில் அளவட்டி மண்ணுக்கும் ஒரு கலை பாரம்பரியங்கள் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் மிஞ்சிய மிகப்பெரிய கலைஞர்களை தந்த வரலாற்றுக்குரிய ஒரு மண்ணாக நினைவில் மண் இருக்கிறது. தனியே இந்த நினைவில் மண் தமிழர்களுடைய பெயரை, தமிழ் தேசியத்தினுடைய பெயரை தருகிறது என்றால் அந்த கலைஞர்களும் ஒரு காரணம். அதிலும் சாதாரணமாக இப்ப நான் ஒரு கிளிநொச்சியினுடைய வட்ட கட்சியில பிறந்தவன். உங்களுக்கு தெரியும், நான் பிறக்கும் நேரம் முழுக்காடு. அங்கே இருந்து கிளிநொச்சிக்கு வாரதே பெரிய பிரச்சனை. கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணத்துல அடையாளப்படுத்துறேன்னா அது மகா பிரச்சனை. என்னோட கணேசன் சார் இருக்கிறார், வேலைவில்லை படிக்கிறவர், அவருக்கு தெரியும். வேலைவில்லை இருந்து யாழ்ப்பாணத்தை எப்படி அடையாளப்படுத்தும் ஒரு பிள்ளை, அது மிகப்பெரிய போராட்டம். அது மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்து சென்னையில சினிமாவில் இடம் பிடிக்கிறேன்னால் அது எவ்வளவு மிகப்பெரிய போட்டி, மிகப்பெரிய பிரியத்தனம், மிகப்பெரிய அந்த அதை தாண்டி வாகீசன் ஒரு இடத்தை பிடிக்கிறார் என்றால் அது இறை செயல் தான், மனிதனுடைய செயல் அல்ல. அவர் பிறந்த கோயிலடி சார் சொன்னது போல, ஆர்மலையா சொன்னது போல, அவருடைய மூதாதையர்களுடைய அந்த புண்ணியம் இவர் இறை செயலோடு ஒன்றித்திருந்தது. அது இதற்கும் ஒரு சந்ததி உண்டு. சொல்வார்கள், நாங்கள் எங்களுக்கு இறைவனை எதையாவது தர வேண்டும் என்று நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோலதான் வாகீசனுக்கு இறைவன் முருகனும் பிள்ளையாரும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அது கிடைத்திருக்கிறது, பெருமையோடு கொடுத்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. கலை என்பது ஒரு ஆழ்மன வெளிப்பாடு தான். அதான் நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு பேசின எல்லாருடைய பேசக்கூடிய ஆட்கள் எனக்கு இல்லை. கவிதையை பார்த்தன், பேச்சை பார்த்தன், ஆரையாவது ஒரு ஆள் நீங்க குறைச்சி மதிப்பிடுங்களாகும். இவற்றை நல்லதை இல்லை இவற்றை கூடாது. நான் இதிலிருந்து பார்த்து ஒவ்வொருவருடைய பேச்சும் மிக மிக ஒவ்வொருவரும் ஒரு தரம், ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு ஆற்றலை கொண்டவர். இனி வரப்போறவர்களும் அதுதான். ஏன்னா இங்க இருக்கிற தேவராயசரோ கணேசரோ அல்லது ஆறா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஆற்றல். ஆகவே இது ஒரு மண்ணுக்குரிய மகிமை, இந்த மண் இருக்கிற பெருமை. நம்பி வாகீசன், நான் கண்ணீரம் பேசினா இந்த பிற பேர் உங்களை வாழ்த்த நினைக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நான் மனசார இதயமாக இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக உங்களை பார்க்கிறேன். கேரள மண்ணினுடைய வேடனை கொஞ்ச நாள் நான் பார்த்தேன். ஆந்திராபடியன் கருவலா இருக்கிறான், இவன் இங்க ஈழத்து மண்ணோட சேர்மதி என்றாங்க. ரெண்டு அடிக்கடி அவரை பார்த்து கொள்ளும். அது மாதிரி அவரும் இவரும் ஒரு கதைக்கிற ஒரு உரையாடலையும் அண்மையில நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இது சரி ரெண்டு கூட நான் நினைச்சேன் எனக்குள்ள. ஏனென்றால் எங்கேயோ எங்களோட ஆற்றல் வருது, கிடைக்குது என்றதை நான் பார்த்தேன். நான் அண்மையில கூட இந்த சில நேரங்கள்ல மனசுக்கு பிரச்சனை என்றால் அந்த ஒரு இந்தியாவிலே ஒரு சின்ன பிள்ளை வயலின் வாசி, அந்த வயலினை பார்க்கிற பொழுது அந்த வயலினை பார்க்கறத விட அந்த பிள்ளைங்க முகபாவம், அது தலையை ஆட்டி ஆட்டி வயலின் வாசிக்கிறார் ஓவியர்கள்.
பிள்ளையா நிற்கக்கூடாது. ஆனால் அந்த அந்த பிள்ளைகளுடைய வயலில் அந்த சில நேரங்களில் மனசு ஆறுதல்படும். அதே போல இசைகள் மனிதர்களை பலப்படுத்தி அவருடைய மன ஆறுதலை கொடுப்பதில் மிக முக்கியத்துவம். இங்கே கூட நான் அதைத்தான் பார்க்க முடிந்தது. ஆகவே அன்பு தம்பி வாரிசனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் வளர்ச்சிகளும் ஈழத்து மண்ணின் எங்கள் ஒவ்வொரு தமிழர்களுடைய அடையாளங்களையும் சொல்லும். எண்ணில் மண் பெற்றெடுத்திருக்கிறது, எண்ணில் மண் வளர்த்திருக்கிறது, ஈழத்து மண் பெருமை வருகிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் நீடூழி வாழ வளர எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.